தம்பி, வாங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? தாராளமாக பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி வசுவா எங்கள் அத்தை அடித்ததுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சார். அதெல்லாம் பரவாயில்ல தம்பி. மரியாதை தெரியாம நடந்துகிட்ட அவங்களுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையானதுனால தான் இந்த நிச்சயதார்த்தத்தில் உள்ள சாதக பாதகங்கள் எல்லாமே எனக்கு புரியுது தம்பி. சார், இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேச்சுக்கு இடமே இல்லை சார். எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பேசணுன்னா அது நானும் இல்லை வசுவோ தான் பேச முடியும். தம்பி, உங்களுக்கு தெரியாதது இல்லை, எங்களுக்காக எங்க தகுதிக்கு மீறின விஷயங்களை நீங்க பண்றீங்களோன்னு எங்க மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கு தம்பி. பல நேரங்கள்ல அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் சங்கடங்களை உண்டாக்குது. என்ன சார் சொல்றீங்க? உங்க அம்மா பேசுறத வச்சு பார்க்கும்போது உங்க கல்யாணத்துல அவங்களுக்கு உடன்பாடு இல்லையோன்னு தெரியுது. அதுல இருக்கிற நியாயமும் எனக்கு புரியுது. ஒரு தாயா அவங்களோட எதிர்பார்ப்ப ஒரு அப்பாவா என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க வயசுக்கு அதெல்லாம் புரியாது தம்பி. நீங்க வசதியான குடும்பம், அந்தஸ்தான குடும்பம், சிட்டில உள்ள செல்வாக்கான குடும்பங்கள்ல உங்க குடும்பமும் ஒண்ணு. ஜேகேஆர் குரூப்போட சேர்மன் நீங்க. உங்களோட அந்தஸ்துக்கு அழகு சேர்க்கணும்னு உங்க அம்மா விரும்புறது ரொம்ப ரொம்ப யதார்த்தம். தனக்கு எப்படி மருமக வரணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறதுல தப்பு ஒண்ணு இல்லையே. ஏன்னா அவங்க உங்களை பெத்து ஆளாக்குனவங்க தம்பி. அந்த ஜோதிமணி வசுவுக்கு எந்த சூழ்நிலையிலையும் புருஷனாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு உங்க அம்மாவும் நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறது சரிங்கிறப்போ உங்க அம்மா நினைக்கிறதும் 100க்கு 100 சரி தம்பி. அது நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? உங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயத்துல எங்க குடும்பத்து மேல உள்ள பிரியத்தாலையும் வசுந்தரா மேல உள்ள நன்றி உணர்ச்சி காரணமாவும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறது எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. சார், நீங்களும் என்ன தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? நான் உணர்ச்சி வசப்பட்டு மீனாட்சியை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுக்கல சார். அதுல உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியாத அளவுக்கு நான் சின்ன பையனும் இல்ல. நான் ஒரு கம்பெனியோட எம்டி சார். என் முடிவுக்கு பின்னால சில நியாயமான காரணங்களும் இருக்கும் சார். எல்லா முடிவும் அறிவு சார்ந்து இருக்காது சார். சில முடிவுகள் இளமாறன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு வசு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க இதை பத்திலாம் கவலையே படாதீங்க சார். வசுந்தரா இளமாறன் கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். இல்ல தம்பி, நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வசுவோட கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ணமான சம்மதம். ஆனா அந்த கல்யாணத்தோட சேர்த்து யாருக்குமே சம்பந்தம் இல்லாத இன்னொரு கல்யாணமும் திணிக்கப்படுதுங்கிறப்பதான் அதை என்னால மனப்பூர்வமா ஏத்துக்கவே முடியல. ஒருவேளை இந்த கண்டிஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த சம்மதத்தை முடிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சபையில ஏற்கனவே 2 நிச்சயதார்த்தம் நின்னு போன பிறகு 3வது நின்னா அது வசுவை பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்கும்னு நீங்க நினைச்சதுனாலதான் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா இந்த முடிவுல உங்க அம்மாவுக்கு இஷ்டம் இல்ல தம்பி. அந்த சூழ்நிலையில என்னால மட்டும் எப்படி என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட முடியும்? நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தம்பி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க சார். உங்களை யாராவது என்கிட்ட பேச சொல்லி அமுச்சு வச்சாங்களா? சே, அதெல்லாம் இல்லை தம்பி. நானா தான் உங்களை பார்க்க வந்தேன். இந்த ஓவியத்தில் ஏதோ விவகாரம் இருக்கும் போல இருக்கு. அர்ஜுன் சார் லைஃப்ல ஒரு புதிர் இருக்கும் போல இருக்கு. அர்ஜுன் சார் சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாருன்னு எனக்கு பிராங்க் கால் வருது. இது அர்ஜுன் சார் கிட்ட கேட்டா அவரு ஆமாம் சின்ன வயசுல என்ன ஒரு பொண்ணு காப்பாத்துனா அந்த பொண்ணை தேடினேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு இப்போ எப்படி இருப்பான்னு ரவிவர்மன் கிட்ட வரைஞ்சு வாங்கியிருக்காங்க.
அந்த ஓவியம் தான் இந்த ஓவியம். அப்போ வசுந்தரா தான் அவர் தேடுற சின்ன வயசு ஃப்ரெண்டா? இவங்க அவர் பக்கத்திலே இருக்கிறப்போ இவர் ஏன் வேற யாரையோ தேடணும்? லேப்டாப் பேக்ல இருந்த ஓவியம் தான் ரவிவர்மன் அசிஸ்டன்ட் சொல்ற ரியல் ஓவியமா இருந்தா, அன்னைக்கு உத்தமன் அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்டை எங்கேயோ பார்த்ததா தகவல் வந்ததாகவும், மறுபடியும் பார்த்தா ஃபோன் பண்றதா சொல்லியிருக்காங்கன்னு ஏன் சொல்லணும்? அப்படின்னா அவங்க தேடுறது வேற ஒரு பொண்ணையா? இந்த ஓவியத்தை அர்ஜுன் சார் பார்க்கலையா? இல்ல யாராவது வேணும்னு வேற ஓவியத்தை மாத்தி வச்சு அர்ஜுன் சாரை திசை திருப்புறாங்களா? அப்படின்னா அந்த ஓவியத்தை நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்ப என்ன பண்றது? அர்ஜுன் சார் கிட்ட இதை பத்தி கேட்டா தப்பாயிடும். உத்தமன் கிட்ட பேசி பார்க்கலாம். என்ன இது இளமாறன் சார் எனக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உத்தமன் சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நான் உங்களை மீட் பண்ணணும். என்ன விஷயம் சார்? பரவாயில்ல, ஃபோன்லயே சொல்லுங்க. பாத்தீங்களா, அப்ப நேர்ல என்ன மீட் பண்ண வரமாட்டீங்களா சார்? ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். நீங்க எதுக்கு என்ன தேடி இவ்வளவு தூரம் வரணும்? நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே உங்களை தேடி வரேன். சார், நாளைக்கு மார்னிங் நீங்க எங்க இருப்பீங்க? நாளைக்கு காலைல நான் ஆபீஸ்ல தான் சார் இருப்பேன். ஓகே சார். அப்போ நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே சார். சரி சரி சார், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். நாளைக்கு உத்தமனை மீட் பண்ணும்போது ரவிவர்மன் சார் வரைஞ்ச அந்த ஹார்ட் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். அப்படி இருந்தா நம்ம கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் தெளியும். மறுபடியும் கீழே வந்துட்டான். இந்த தும்பி பைய எதையாவது ஏத்தி விட்டு கூட்டிட்டு வந்துட்டானா? கடன்காரன் கையில துப்பாக்கி அடிச்சுட்டு வந்திருக்கானா? எல்லாரும் கேட்டுக்கோங்க. வர வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறோம். அங்க உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு சொல்றேன். ஏண்டி நச்சம், ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்த போறானோ? அப்படிதான் மம்மி இருக்கும். சார், வர வெள்ளிக்கிழமை எங்க ஏரியால இருக்கிற அம்மன் கோயிலுக்கு நீங்க, மீனாட்சி, உங்க அப்பா எல்லாரும் வந்துருங்க சார். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு சார். ஓகே அர்ஜுன் சார், கண்டிப்பா வந்துடுறோம். தேங்க்ஸ் இளமாறன். ஒருவேளை வெள்ளிக்கிழமை அந்த மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டிடுவானோ? டேய் சோதிமணி, எல்லாம் போயிரும் போல இருக்குடா. அப்பா, நீங்க வெளியில போயிருந்தப்போ ரமேஷ் அங்கிள் வந்திருந்தாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். வேற ஏதாவது சொன்னாரம்மா? அப்பா, அர்ஜுன் சார் கால் பண்ணாருப்பா. என்ன விஷயம்ப்பா? தெரிலப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. வர்ற வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வர சொன்னாங்கப்பா. என்ன விஷயமா இருக்கும்? கல்யாணத்தை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. பெரிய இடம்ல, எல்லாத்தையும் கிராண்டா பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அண்ணா, நம்ம கோவிலுக்கு போறப்போ மறக்காம அண்ணியோட ஓவியத்தை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடணும். சரிம்மா, கொடுத்துடலாம். மேடம், யார் மேல என்ன கோவம் இருந்தாலும் ராத்திரி சாப்பிடாம படுக்க கூடாது மேடம். சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல வசு.
மேடம், பெரியவங்க பசிக்கலன்னு சொன்னா மனசுல ஏதோ வருத்தம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அர்ஜுன் சார் மேல இருக்கிற கோவம் இன்னுமா போகல? மேடம், நீர் அடிச்சு நீர் விலகாது. நீங்க அர்ஜுன் சார் மேல கோவமா இருக்கிறதுக்கு பதிலா நீங்க என்ன வேணா 4 வார்த்தை திட்டிடுங்க. ஏன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஐயோ வசு, நீ என்னம்மா பண்ணுவ? காத்துல சிக்கி தசை தெரியாம திண்டாடுற பட்ட மாதிரி நீ அல்லாடிக்கிட்டு இருக்க. எங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற உனக்கு அந்த ஆண்டவன் ஒரு நல்லது கூட நினைக்க மாட்டேங்கிறானே. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவே மாட்டேங்குதே. அப்படி அமைஞ்சா அதோட பிரச்சனையும் சேர்ந்து வருது. எனக்காக எவ்வளவோ விஷயத்துல தன்னையே மாத்திக்கிட்ட அர்ஜுன் இந்த விஷயத்துல மட்டும் ஏன்னே தெரியல எவ்வளவு பிடிவாதமா இருக்கான். சில விஷயங்க பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பெருந்தன்மை, தியாகம், இதையெல்லாம் கதையில படிக்கலாம், சினிமால பார்க்கலாம். ஆனா நிஜத்துல அதெல்லாம் செட் ஆகாது வசு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த அம்மாவுக்கும் தனக்கு வரப்போற மருமக எந்த குறையோடையும் இல்லாம இருக்கணும்னு தான் தோணும். இதுக்கு பேரு பேராசையும் இல்ல எதிர்பார்ப்போ இல்ல, இது யதார்த்தம். நானும் அதத்தானே ஆசைப்பட்டேன். ஆனா இவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தா அப்புறம் ஆனந்துக்கு பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்க இல்லையா? சரி மேடம், உங்களுக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இது வரைக்கும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு பெருசா எனக்கு இல்ல. ஆனா அர்ஜுன் தான் அவன் ஹார்ட் ஃப்ரெண்ட தேடி அலைஞ்சான்ல, அதனால எப்படி இருந்தாலும் அவன் மனசுக்கு ஏத்த பொண்ணு. சின்ன வயசுல அவன் உயிரை காப்பாத்தினவ, அவ எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தேன். இப்ப அவன் சாய்ஸ் கொடுத்து யோசிக்க ஆரம்பிச்சதும் எனக்கும் என் மருமக பத்தின எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு. சரி மேடம், உங்க மூத்த மருமக எப்படி இருக்கணும் அத சொல்றீங்களா? நல்ல துருதுருன்னு, அழகா, அறிவா, எல்லாரையுமே அனுசரிச்சு போற பொண்ணா இருக்கணும். நல்ல பண்பா, குணவதியா இருக்கணும். கோபமே வரக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அத சரி பண்ணி கலகலன்னு பேசி பழகணும். மொத்தத்துல பொண்ண மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வந்தானா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நீங்க சொல்ற அறிவு, அழகு, துருதுருப்பு, இந்த குணம் எல்லாம் என்கிட்ட இருக்கா மேடம்? ஏன் வசு அப்படி கேக்குற? நிச்சயமா இருக்கு. அப்போ இப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அது உங்க மருமக கொடுத்தா மாதிரி, அப்படிதானே? பாத்தியா, இந்த கெட்டிக்காரத்தனம் தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன். சரி, சாப்பிடுங்க மேடம். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மேடம். அம்மா அப்பா எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாருமே சாப்பிட்டாங்க மேடம். நீங்க சாப்பிடுங்க. சரி. வசு, டைம் ஆயிடுச்சு, நீ போ, நான் சாப்பிடுறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க மேடம், நான் எடுத்து வச்சுட்டு போறேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்க மேடம். சார் வாங்க வாங்க. வணக்கம் சார். சில விஷயங்களை அர்ஜுன் சார் கிட்ட கேட்க முடியாது, அதான் உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு வந்தேன். அதுக்கு என்ன சார், எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க உள்ள போய் பேசலாம். இல்ல, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போகணும், நம்ம இங்கேயே பேசிக்கலாமே. இல்ல சார், அர்ஜுன் தம்பிக்கு நான் உங்களை இங்கே நிக்க வச்சு பேசுன விஷயம் தெரிஞ்சா என்ன திட்டுவாரு. உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். சார், நீங்க இவ்வளவு பில்டப் கொடுக்கும் போதே எனக்கு தெரியுது நீங்க என்ன கேட்க வந்திருப்பீங்கன்னு.
அர்ஜுன் தம்பிக்கு ஒரு காலத்துல சில பல கெட்ட பழக்கங்கள் இருந்தது. தம்மு தண்ணி அந்த மாதிரிலாம் இப்ப எதுவுமே இல்ல சார். கேட்க கூடாது, இருந்தாலும் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருக்கா? எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது உத்தமன். நான் இப்போ அதுக்காக வரல. வேற எதுக்காக வந்தீங்க? சும்மா தயங்காம கேளுங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அர்ஜுன் சாரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பத்தி சொன்னீங்கல்ல, அவங்கள பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன். இல்ல மீனாட்சி விருப்பப்பட்டா நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆச்சரியமா இருக்கு உத்தமன். உண்மையிலேயே அர்ஜுன் சார் இஸ் கிரேட். சின்ன வயசுலேயே தன்னை காப்பாத்தின ஒரு பொண்ணுக்காக அந்த பொண்ணு கொடுத்த காயின் எடுத்துக்கிட்டு அவங்கள படமா வரைஞ்சு தேடுறது யோசிக்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார். அதுவும் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உத்தமன் சார். ஆமா சார், அந்த ஹார்ட் ஃப்ரெண்டுக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஓ, நான் ஒன்னு கேட்டா நீங்க கோச்சிக்க கூடாது சார். இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன வேணா கேளுங்க சார். ஓவியத்தை பேப்பர்ல எல்லாம் போட்டு விளம்பரம் கொடுத்ததா சொன்னீங்கல்ல, ரவிவர்மன் சார் வரைஞ்சு கொடுத்த அந்த பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட இப்போ இருக்கா? அதான் டீட்டெயிலா எல்லாமே சொல்லிட்டேனே சார், அப்புறம் எதுக்கு போட்டோ? இல்ல அர்ஜுன் சார் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு மீனாட்சி ஆசைப்பட்டா. ஒரு நிமிஷம் இருங்க. சார், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன், வந்திருக்கான்னு பாருங்க. அப்பா, நல்ல வேளை வசுந்தரா இல்ல. ஓகே உத்தமன் சார், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? சாதாரண விஷயம் தானே. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆபீஸ் வரைக்கும் வராம போறீங்க. பரவாயில்ல உத்தமன் சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளில போறேன். சரிங்க சார், அப்ப நான் ஆபீஸ் போட்டுங்களா? ஓகே. ஓகே சார். வாங்க. சார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு போட்டோ காட்டி அதோட டீடைல்ஸ் கேட்டேன்ல. ஆமா, நீங்க கூட அது ரவிவர்மன் சார் வரைஞ்ச ஓவியம் தான் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்க. ஆமா, இதுவும் சார் வரைஞ்ச ஓவியத்தோட போட்டோ தான். அது அவர் வரைஞ்சதான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்களா சார்? இல்ல சார், இது சார் வரைஞ்சதில்ல. சார், எப்படி இவ்வளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? ரவிவர்மன் சார் எந்த ஓவியம் வரைஞ்சாலும் அதுக்கு கீழே 2 புள்ளி இல்லனா 3 புள்ளி வச்சு ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு. 2 புள்ளினா அவர் ஏதோ ரெஃபரன்ஸோட வரைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். 3 புள்ளி வச்சா அவர் கற்பனையில வரைஞ்ச இல்யூஷனா இருக்கும். இதுல அப்படி எந்த ஹிண்ட்டுமே இல்லை. அதுவும் இல்லாம கையெழுத்து கூட கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருக்கு. இது ஏதோ ஃபோர்ஜரி பண்ண இல்யூஷன் மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? இல்ல சார், எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் கொடுத்தாரு. அதான் இதை உங்ககிட்ட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு வந்தேன். ஓகே, தேங்க்யூ சார். சாருக்கு எப்போ கான்ஷியஸ் வந்தாலும் அன்னைக்கு நான் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். ஓகே சார். ஓகே, நான் வரேன் சார். வாங்க. யாரோ அழகா இந்த ஓவியத்தை மாத்தி வச்சிருக்காங்க. அதான் அர்ஜுன் சார் கையில ஓவியம் இருந்தும் கூட அவரால் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டை பார்க்க முடியாத சிச்சுவேஷன். வசுந்தரா அவங்க பக்கத்திலே இருந்தும் கூட அவங்க தான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல.